சூப்பரா பண்ணியா, நல்லா பண்ணியா, வெரி குட். தேங்க் யூ மாஸ்டர். உங்களுக்கு சந்தோஷமா இருக்குண்ணா? சூப்பர் சார். ஒரு செல்ஃபி ஓ எடுத்துக்கலாம். சந்தோஷமா ஓகே இருக்கும். சார். ரொம்ப தேங்க்ஸ் குணா. சேச்சே இதுக்கெல்லாமா, நீ பெர்ஃபார்ம் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே லாரா, ஓகே. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரைட். யா, இட்ஸ் ஓகே குணா. ஓகே பாய். பை. இவதான் மச்சி நான் சொன்ன என்ன லுக் விட்டாலும் சட்டே பண்ண மாட்டேங்கிறா. அதான் இன்னைக்கு ஓனர் வண்டியே தூக்கின்னு வந்துட்டேன். இன்னைக்கு எப்படியாச்சும் உன் லவ் சொல்லிடுறா. ஃபேஸ்புக்கில் பார்த்த அவன் பிக்சரு செம்மையாக இருந்தது மச்சான். நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும். சரி போ, இங்கே யாரும் இல்லை. சார் கரெக்ட் சார் பண்ணிடு. சார் என்ன ஸ்கூல்ல விட்டுருங்க சார். மச்சான் யாரா இவன்? பெரிய ஹீரோ நினப்பு. இவன் ஒரு சினிமா போய்த்து மச்சான். சரியான நேரத்துக்கு வந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். சினிமா ஆசை காட்டி பல பொண்ணுங்களாம் கரெக்ட் பண்ணுறான் மச்சான். அதான்டா ஆடு கசாப்காரன் நம்புது. சை ஏய், இது ஸ்கூல் பொண்ணு செத்து கிடக்குறா. பூசாரி வாங்க பூசாரி வாங்க. தம்பி வாங்க. டேய் தொட தொட தொட. அடடா, நம்ம முதல்ல டிரைவர்கிட்ட பொண்ணுப்பா. அவன் அந்த பொண்ணு காலையில கூட வந்தப்பா கோயில் அண்ணா. பொறுக்கிங்க இப்படி பண்ணிட்டாங்களப்பா. சீக்கிரம் ஃபோன் பண்ணுப்பா போலீஸுக்கு. ஹலோ சார், எங்க பாலத்துக்கு கீழே ஒரு பாடி கிடக்கு சார். ஒரு ஸ்கூல் பொண்ணு இருந்து கிடக்கு. ஆமா சார் எங்க பாலத்து பக்கத்துல தான். ஐ திங்க் எவ்ரிதிங் ஷுட் கோ வெல். மச்சான் கிளம்பிட்டேன், லாராவை கூட்டு வந்துடுறேன். 5 மினிட்ஸில் இருப்பேன். ஓகே மச்சான், பார்த்துக்க. எதுக்குடா மச்சான் என்னை காப்பாத்தின? நான் வாழ்ந்து என்னடா பிரயோஜனம்? அறிவில்லடா உனக்கு. அதுக்காக இப்படி ஒரு முடிவா எடுப்பாங்க? முட்டாள்தனமா இல்ல? வரான் பாரு, அவன்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போற. டேய் எதுக்குடா இப்படி பண்ண? லூசாடா நீ? எதுக்குடா தற்கொலை ட்ரை பண்ண? என்ன பிரச்சனை? நான் வாழ்ந்து என்னடா சாதிக்க போறேன்? முட்டாள். என்னை சாக விடுங்கடா. பெத்தவங்க கிட்டயும் கெட்ட பேரு, கட்டின மனைவி கிட்டயும் கெட்ட பேரு, குழந்தைக்கு பால் வாங்கி கூட காசு இல்லாத நான் ஒரு செல்லா காசுடா. இந்த பழா போன சினிமாவில் வந்து என்னால சாதிக்க முடியலடா. ஸ்ட்ரகிள் பண்ணணும்டா, வாழ்க்கையில ஜெயிக்கணும். பெயின் இல்லாம ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பின்னால பெரிய வலி இருக்குதுடா. தற்கொலை ஒரு கோழைத்தனம். கவலை யாருக்கு இல்ல.